Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ட்ரேட் எடுப்பேன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. செகண்ட் கேண்டில் என்ட்ரி பண்ணி நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன் இன்னுமே இந்த ட்ரேடை. இப்போது லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, பிரேக் ஈவனில் இருக்கும்னு வச்சுக்கலாம். ப்ரோக்கரேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் எங்கே வாங்குவேங்கிறத மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு 22,175க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 22,100 இருக்கும். ஓகே, டார்கெட் தெரியாது, நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் பிலீவ் பண்ணுறோம். ஸோ நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் பிலீவ் பண்ணுறேன், அதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see how this goes. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் நம்ம லெவல்ஸ் கொடுக்கவே இல்லை, பட் இட்ஸ் இஸ் a வெரி குட் சைன். ஏன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. ஓகே, இந்த சைட்வேஸில் இருக்கும்போது என்ன ஆகும்னா இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகும், அப்புறம் கொஞ்சம் வாலடைல் ஆகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடில் போகிறதுக்கு டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ இது சைட்வே மார்க்கெட் விச் இஸ் ரியலி குட். இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் வாலடைல் ஆகி அதோட டைரெக்ஷன் டிசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம அதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டடாக இருப்பேன்னா 47,055க்கு மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுத்தா நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண இன்ஸ்டடாக இருப்பேன். இப்போ நான் செல்லிங் பார்க்கல, ஏன்னா செல்லிங் லெவல் எனக்கு 46,580க்கு கீழே தான், அதாவது இந்த லெவலுக்கு கீழே தான் எனக்கு செல்லிங். அது வரைக்கும் நான் செல்லிங் பார்க்கல. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் பார்த்தா இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு, அதாவது இங்கே ஒரு எஸ்எல் ஹிட் பண்ணிச்சு, அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. என்ட்ரி பண்ணி இங்கேயே நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், அதனால் இந்த ட்ரேட் இஸ் டன். இப்போது இங்கே திருப்பி ஒரு ரிஜெக்ஷன் வருமானு நான் வெயிட் பண்ணிருக்கேன். ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், இங்கே ஒரு ட்ரேட் எடுப்பேன். ரிஜெக்ஷன் வரல, மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் ஆப்போசிட் சைட் ஆக்ஷனில் ட்ரேட் பார்ப்போம். ஓகே, ரிஜெக்ஷன் வரல, ஸோ ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் திஸ் மார்க்கெட். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் மார்க்கெட் மேலேயும் போல கீழேயும் போல், ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ தெர் இஸ் a வெரி ஹை ப்ராபபிலிட்டி இங்கிருந்து போகிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு நமக்கு இங்கே மார்னிங்கே ஒரு எஸ்எல் ஹிட் ஆச்சு, அதாவது நம்ம என்ட்ரி பண்ணோம், இமீடியட் எஸ்எல் ஹிட் ஆச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். திருப்பி நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு நல்ல ஸ்க்வீஸ் ஆகிட்டுருக்கு, பிரேக் அவுட், அதாச்சும் 2195க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் 2188 இருக்கும். ஓகே, நமக்கு இன்றைக்கி 6 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் விச் இஸ் அ வெரி குட் ஸ்டாக். லாஸ்ட்டாக நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் எக்ஸிட் எங்கே பண்ணேன்னா இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணேன், அதாச்சும் 6960 எக்ஸிட் பண்ணேன். ஏன்னா இங்கேருந்து கீழே இந்த ஸ்ட்ராங் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருச்சு, அங்கே நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். ரிட்டர்ன் பை பண்ணுறதுக்கு சான்ஸ் எனக்கு வருது. இங்கே வால்யூம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வால்யூம்ஸ் இல்லை, பட் இங்கே க்ராஸ் ஓவர் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு க்ராஸ் ஓவர். ஓகே, மூவிங் ஆவரேஜ் க்ராஸ் ஓவர் விச் இஸ் ரியலி குட். நான் இது ஒரு கான்ஃபிடன்ஸாக யூஸ் பண்ணுவேன் எப்போவாச்சு. இட் ஹாஸ் அ வெரி குட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே க்ராஸ் ஓவர் அப், திருப்பி இங்கே ஒரு க்ராஸ் ஓவர் ஒரு நல்ல புஷ், இங்கே ஒரு க்ராஸ் ஓவர் நல்ல புஷ். ஸோ இந்த மாதிரி க்ராஸ் ஓவர் இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாக பிடிக்க முடியும். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு 7035லேருந்து 7070 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலும் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 6865 இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா 77725 72 ஆர் 7775. ஓகே, இதுதான் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் சென்ஷார். ஜஸ்ட் மினிட், இதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஜென்ஷார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கு விச் இஸ் ரியலி குட். வால்யூம்ஸ் இல்லை இங்கே விச் இஸ் டோட்லி ஃபைன். பட் இங்கே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரீசெண்ட் ஸ்விங்கை பிரேக் பண்ணிடுச்சு விச் இஸ் ரியலி குட். ஓகே, எனக்கு வந்து இங்கே என்ன காஸ்ட்டுக்கு பை பண்ணோன்னா 610லேருந்து 590 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 575 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிசோராம். கிசோராம் இது வெறும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இன்னும் ஆல்ரெடி நல்ல மூவ் கொடுத்தாச்சு கிசோராம். இப்போ திருப்பி வந்துட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இங்கே ஒரு பெனண்ட்டை பிரேக் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது கண்டிப்பாக வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. சின்ன குவான்டிட்டி கண்டிப்பாக பை பண்ணலாம், அதாச்சும் 170 ரூபீஸ்லேருந்து பை பண்ணலாம். பை பண்ணி டார்கெட் பார்த்தா நம்ம இது வரைக்கும் வைக்கலாம், அதாச்சும் 180 வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஓகே, சின்ன ட்ரேட் தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், மற்றபடி திஸ் இஸ் ஃபைன். கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா விட்டுருங்க, லேட்டர் பிடிச்சிக்கலாம் திருப்பியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அரவிந்தோ ஃபார்மா. அரவிந்தோ ஃபார்மா இஸ் ஆல்சோ ரியலி குட் ஸ்டாக். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஏன் இருக்குது அப்படின்னா இது வீக்லி டைம் ஃப்ரேமோட ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு. ஓகே, வெரி ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் விச் இஸ் ரியலி குட். இங்கே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கணும், பட் நம்ம பண்ணலை விச் இஸ் டோட்லி ஃபைன். இப்போ தான் நமக்கு அது ஸ்ட்ராங் என்ட்ரி கொடுத்துருக்கு. எனக்கு 1050லேருந்து
1075 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1033 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எல்டி வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்காது. பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 3750 மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்து எந்த மாதிரி கேண்டில் இங்கே க்ரியேட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் பிண்ட். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டட் டு பை. திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். நான் இன்ட்ரெஸ்டடாக ஏன் இருக்கேங்கிறத சொல்கிறேன். சிம்பிள் வால்யூம்ஸ் பார்த்தீங்களா, எந்தளவுக்கு ஹெவி வால்யூம்ஸ். இங்கே ஹெவியாக ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருக்கு, இல்லாட்டி ஹெவியான ஆர்டர் பர்ச்சேஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா இருக்கும். நாளைக்கு இங்கே இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இதோட டே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாச்சும் நாளைக்கு டே ஹை பிரேக் பண்ணிடுச்சு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி 3825 3895 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் 3738 இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். பிண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். மோஸ்ட் ப்ராப்ளி நான் வந்து என்னோட இதுக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் அதில் நல்ல எனக்கு கான்ஃபிடன்ஸும் தெரியுது, நல்லா வால்யூம்ஸும் தெரியுது. தட் இஸ் ஒன்லி ரீசன். என் கான்டென்ட் கண்டிப்பாக வேல்யூபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் அல்காரிதம் அடுத்து யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இது வந்துட்டு சஜஸ்ட் பண்ணும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஒரு சின்ன இது என்னென்னா, நீங்கள் ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா விச் இஸ் ரியலி குட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட் நானே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பிண்டோட பிண்ட் இண்டஸ்ட்ரி இதோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதாச்சும் நான் இங்கே வேல்யூஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். 3855 எனக்கு 3855 கிடைக்குது அப்படின்னா நான் 3855 என்ட்ரி பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 3735 ஓகே. ஸோ இந்த வேல்யூ நான் என்ட்ரி பண்ணால் எனக்கு 1000 ரூபீஸ்க்கு 8 குவான்டிட்டி தான் வாங்கணும். 2000 ரூபீஸ் ரிஸ்க்கு 17 குவான்டிட்டிஸ் வாங்கணும். ஸோ என்னோட மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து 17 குவான்டிட்டிஸ் நான் வாங்குவேன் பர் ஸ்டாக். பிகாஸ் நான் ஒரு சின்ன அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் நாட் யூஸிங் எனி பிக் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நவ். சிம்பிள், பிகாஸ் எனக்கு வந்து சின்ன அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரிஸ்க் வந்து என்னோட கெப்பாசிட்டி, ஐ ஹாவ் அ லிமிட்டட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், விச் இஸ் ரியலி குட். அந்த ஷீட் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக திரும்பி ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என் கான்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.